விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். என்ன அது நம்மால் ஃபோக் சாங் பாடுவான்னு சொன்னேன், ஸ்லோகம் பாடுறான். அவங்க முதல்ல அப்படிதான் சார் ஆரம்பிப்பாங்க. அமெரிக்கா சுத்துனே, ஆஸ்திரேலியா சுத்துனே, நியூசிலாந்து சுத்துனே, நியூயார்க் சுத்துனே, அங்க சுத்துனே இங்க சுத்துனே, எங்க சுத்தினாலும் குத்துப்பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையே. கோவிந்தா கோவிந்தா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பாட்டு, தமிழனோட வீட்டு, தூள் கிளப்பு பாட்டு, ஸ்டால் பேபி ஜிந்தாபாத். Super style, nama Tamil style, style baby, zindabad. Style, super style, nama Tamil style. America suttane, Australia suttane, kuttu dance illada, New Zealand suttane, New York suttane, angu kuda illada. Aaru pada velava, velleduthu aadava. எங்க பார்த்தாலும் குத்து டான்ஸ் தாண்டோய். குமாங்குத்து போட்டுக்கோ, குமாங்குத்து போட்டுக்கோ, போட்டுக்கோ 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 போட்டுக்கோ. டப்பாங்குத்து ஆடிக்கோ, டப்பாங்குத்து ஆடிக்கோ, ஆடிக்கோ 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 ஆடிக்கோ. ஸ்டைல் சூப்பர் ஸ்டைல், நம்ம தமிழன் ஸ்டைல், ஸ்டைல் பேபி ஜிந்தாபாத். ஆச்சாரம்மா குந்தல கிளி கும்மா அல்வா இடுப்ப ஆத்திரிய சும்மா. என்ன தெரியும் உனக்கு? லாலிபாப் பேபி நீ, லாலிபாப் பேபி நீ, பேபி நீ, பேபி நீ, பேபி நீ, பேபி நீ. ஜாலியான குல்ஃபி நீ, ஜாலியான குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ. ஸ்டைலே தமிழன் ஸ்டைலே இந்த மதுரோட ஸ்டைலே ஸ்டைலே ஜிந்தாபாத். Style, super style, nama Tamil style. பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். அட கும்பகோணம் கொழுந்து வெத்தல் ரொம்ப ஃபேமஸ். அட திருப்பதியில் பெரிய பெரிய லட்டு ஃபேமஸ். நம்ம எம்ஜிஆர் கட்டி செண்ட ரொம்ப ஃபேமஸ். ஆச்சாரம்மா 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 குந்தல கிளி கும்மா அல்வா இடுப்ப ஆத்திரிய சும்மா. Hey, what do you know? லாலிபாப் பேபி நீ, லாலிபாப் பேபி நீ, பேபி நீ, பேபி நீ, பேபி நீ, பேபி நீ. ஜாலியான குல்ஃபி நீ, ஜாலியான குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ, குல்ஃபி நீ. ஸ்டைல் சூப்பர் ஸ்டைல், நம்ம தமிழன் ஸ்டைல், ஸ்டைல் பேபி ஜிந்தாபாத். Style, super style, nama Tamil style. ஸ்டைல் பேபி. கிளாப் பண்ணிட்டே இருங்க, நான் போற வரைக்கும். சாய் லக்ஷ்மி கல்யாண் இங்க வாங்க. சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அங்க எதிர்க்க உட்கார்ந்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம்
ரியாக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பார்த்து உங்கள் சாங்க்கு ஃபுல் ரியாக்ஷனோட இருந்தீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எதிர்க்க இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணால் தான் நம்மளாலேயும் சந்தோஷமாக ரியாக்ட் பண்ண முடியும். அவங்க எல்லாருமே சைலண்ட்டாக நம்மளே இப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஜாலியாக ரியாக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க, சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னன்னு தெரியுமா, நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டை ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும்போது, டிவி ஷோலாம் கிடையாது, ஸ்டேஜ் ஈவெண்ட் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொம்பளை மாஸ்டர், திடீர்னு ஒரு பொம்பளை எழுந்துச்சு, எனக்கு உங்களை டிவியில பாக்குறதோட நேர்ல பாக்குறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப handsome-ஆ இருக்கீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஏய் இருடா, பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன அவசரம்? ஆக்சுவலா அந்த பொம்பளை ஏன் தெரியுமா அப்படி சொல்லுச்சு, உங்களை டிவியில பாக்குறதோட நேர்ல பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ரொம்ப handsome. அப்பா தம்பி நீ சூப்பர்ப்பா, நீ தான் பெஸ்ட் டான்சர் பா இந்த கேங்லயே. சரி ஓகே, பார்த்து சிரிக்கிறா, உன்னை பார்த்து மட்டும் இல்லடா ஊர்ல எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறா. சரி ஒத்துக்கிறேன். அந்த ஆக்சுவலா அந்த பொம்பளை அப்படி சொல்ல, உங்களை நேர்ல பார்க்கறதோட டிவில பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுச்சு. ஏமா அப்படின்னு கேட்டேன். நேர்ல நீங்க வந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல, டிவில நீங்க வந்தா நான் ரிமோட் எடுத்து சேனலை மாத்திடுவேன்னு சொல்லுச்சு. போதுமா டைரக்டர், போதுமா உனக்கு இந்த அவமானத்தை வெளியில சொல்லிட்டேன், சந்தோஷமா? சரி தருண் மாஸ்டர் சொல்லுங்க. எஸ்எல்கே, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுமா பண்ண? எனக்கு பிடிச்ச 2 ஹீரோ மாதிரி பர்ஃபார்ம் பண்ண. Thank you மாஸ்டர். பியூட்டிஃபுல். என்ன ஒன் மேன் ஷோ, குரூப் இல்லை, யாரும் இல்லை, நீ மாத்திரம் பிகினிங் டு எண்ட் பண்ண. பட் எஸ்எல்கே இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸ்வெட்டிங் நிறைய வரணும் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இது கிரேஸாக இருந்தது. பட் ஸ்டில் அது அந்த ஹார்ட் ஒர்க் எக்ஸாஜரேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணினா யூ கேன் சி அந்த லெவலில் பார்க்கலாம். இது நல்லா இருந்தது, கிரேஸாக மஜா இருந்தது. பட் ஸ்டில் மெனி ரவுண்ட்ஸ் வரும், நம்ம இப்படியே பண்ணிட்டு போகலாம். மேக்கப், காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருந்தது. இதே மாதிரி பண்ணிட்டு போ, என்டர்டெயின்மெண்ட் பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. Thank you. எஸ்எல்கே நீங்கள் கமெண்ட்ஸ் வாங்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணி ரொம்ப நல்லா நீங்கள் ஒன் மேன் ஷோ மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, தேவானந்தாவும் அப்படி தான் பண்ணாங்க. நிறைய பேர் இங்கே ஒன் மேன் ஷோ நிறைய பேர் இங்கே நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நல்ல கமெண்ட்ஸ் வாங்கும்போது கேட்கறதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்குது. எஸ் காயத்ரி மேம், நீங்கள் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக நானும் மாஸ்டர் டிஸ்கஸே பண்ணல. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நிஜமாலே நீங்கள் நாங்கள் 2 பேரும் சிங்க் ஆகி ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் பேர் எனக்கு மைண்டில் தோணுச்சு. என்டிஆர், ஜூனியர் என்டிஆர் மாதிரியே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. Thank you மாஸ்டர். Thank you. சூப்பராக இருந்தது. நான் இன்னொரு விஷயம் கூட யோசித்தேன், தப்பி தவறி இங்கே வந்து பிறந்துட்டான், ஆந்திராவில் பிறக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அவ்வளோ மாசாக அவங்க டான்ஸ்லாம் அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாஸ் இந்த ஸ்டேஜில் ஓடி விளையாடு பாப்பால கலக்குன்னு கலக்கியாச்சு. சூப்பர், வெரி குட். கம் Style, super style, நம்ம தங்கம் style.